இது அவுட்டுவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதை கேட்கவும் செய்யணும். இப்படி வந்து விட்டது என்று சொன்னால் விமர்சிக்காமல் இருக்கணும். பாயிண்ட் வழங்க நம்ம என்ன கேட்கணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கேட்டாங்களோ அதே மாதிரி நம்ம இதை கேட்கக்கூடாது. அல்லாஹ் என்னை மூழ்கடிக்க வச்சு சாவடிச்சிரு, என்னை கடலை கொண்டை போட்டு சாவடிச்சிரு, என்னை கார் ஆக்சிடென்ட்ல சாவடிச்சுன்னு கேட்கக்கூடாது. நம்ம என்ன கேட்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை விட்டு பாதுகாப்பு தேடினார்களோ அதை விட்டு பாதுகாப்பு தேடணும். அதுக்கு மிஞ்சி அல்லாஹ் நமக்கு அதை தருவானையானால் நன்மை, அல்லாஹ் நன்மை தான் செய்யறான், அல்லாஹ் கெட்டது செய்யல அப்படின்னு நினைச்சுக்கிற அடுத்த ஆட்களுக்கு இப்படி ஏற்பட்டு விட்டால் விமர்சனம் பண்ணிடக்கூடாது. ஆக்சிடென்ட்ல மௌத்தா போனா நரகம் தான் சொல்லிடக்கூடாது. அது மாதிரி சுனாமில இறந்து போனவங்க எல்லாம் கெட்டவங்க, அதனால சுனாமி வந்துருச்சு அப்படி சொல்லக்கூடாது. மரணங்கள் இதெல்லாம் ரஹமத்துங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை நம்ம இந்த முரண்பாடு இல்லாத வகையில இதை ஒரு பேலன்ஸாக புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு மேட்ரு. அடுத்தது என்ன, இந்த திடீர் மரணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே நிறைய பேருக்கு திடீர் மரணம் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது எந்த ஒரு வசியத்தும் பண்ணாம, எந்த ஒரு செய்தியும் சொல்ல முடியாம புத்துன்னு போயிடுறது. திடீர்னு இருக்கிற மாதிரி போயிடுவார், உட்கார்ந்த மாதிரி போயிடுவார். இப்படி எத்தனையோ சஹாபாக்கள் இது மாதிரி ஆயிருக்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் கட்டுக்கொண்டு ஆயிருவாங்களே, அந்த மாதிரி எவ்வளவு சஹாபாக்கள் மௌத்தாயிருக்கிறாங்க. இப்ப நம்ம காலத்தில் எப்படி பலதரப்பட்ட மௌத்துகள் ஏற்படுதோ அதே மாதிரி ரசூலுல்லாஹ் காலத்துல தானே ஏற்பட்டிருக்கு. நம்ம காலத்தில் நோய்வாய்ப்பட்ட 10 பேர் மௌத்தா போவான், புற்றுநோய் 4 பேர் மௌத்தா போவான், ஹார்ட் அட்டாக்ல 4 பேர் மௌத்தா போவான், ஒரு தீராத நோயில ஒரு மௌத்தா போவான், கடல்ல உளுந்து எத்தனை பேர் மௌத்தா போவான். இந்த மாதிரியான மேட்டர்கள் எல்லாம் எல்லா காலத்திலும் இருக்குது. எல்லா காலத்திலும் எல்லாருக்கும் இந்த மாதிரியான மரணங்கள் பல வெரைட்டியில் வந்திருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு மனிதர் வருகிறார். வந்து அவர் சஹாபி தான். அவர் தன்னுடைய தாயாரை பற்றி பேசுகிறார். என்ன பேசுறாரு, இன்ன உம்மி உஃப்துலிதத் நஃப்ஸுஹா, என்னுடைய தாயார் இருக்காங்க இல்லையா, அவங்க திடீர்னு மூத்தா போயிட்டாங்க. என்னுடைய தாயார் திடீரென்று மூத்தா போயிட்டார்கள். அவங்க எந்த ஒரு வசியத்தும் செய்யவே இல்லை. அவங்க ஏதாவது பேசியிருப்பார்களே, ஆனால் அவங்க தர்மம் செய்ய சொல்லிதான் பேசியிருப்பார்கள் நான் நினைக்கிறேன். அவங்களுக்காக நான் தர்மம் செய்யலாமான்னு கேட்குவார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, செய்யி, அதனால அவங்களுக்கு கூலி கிடைக்கும், நீ தர்மம் செஞ்சால் உன் தாயாருக்கு கூலி கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. இறந்தவருக்கு என்ன செய்யலாம்ங்கிறத பேசும்போது இதை விரிவா பேசிக்கிறோம். இப்ப பாயிண்ட் என்ன, இவர் என்ன கேட்கிறார் ரசூலுல்லாஹ்ட்ட, என் தாயார் திடீரென்று பொட்டுன்னு போய்விட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், யாருக்கு என்ன கொடுக்கணும்னு சொல்லல, மன்னிப்பு கேட்க வேண்டிய ஆள்கிட்ட மன்னிப்பு கேட்கல, லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்றதுக்கு பதிலா அது சொல்லல, இருந்த மணிக்கு போயிட்டாங்க, திடீர்னு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆஹா உன் லைஃபை வீணா போச்சு, உங்க அம்மாவுடைய முடிவே கெட்டதா போச்சு என்று சொல்ல சொன்னாங்களா, சொல்லல. அவருக்காக தர்மம் செய்யலாமான்னு கேட்கும்போது அந்த கொஸ்டினுக்கு தான் பதில் சொன்னாங்க, செய்யி, அதனுடைய கூலி அவருக்கு கிடைக்கும். இது எங்க இருக்கு, புகாரியில் 1328, 2760 இந்த நம்பர்கள்ல வருகிறது. திடீரென்று ஒரு சஹாபியுடைய தாயார் மௌத்தா இருக்கிறாங்க, அந்த செய்தி சொல்லப்படுகிறது. அதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய மறுமை வீணாகி விட்டது, உங்க அம்மாவுக்கு இப்படி ஒரு கெட்ட மௌத்து வரணும் என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. அதை ஒரு சாதாரணமாக உள்ள விஷயமா தான் எடுத்துக்கொள்றாங்க. அதே மாதிரி ஒரு ஆளு பள்ளிவாசல்ல பெருக்கி கொண்டிருந்தார். மஸ்ஜித் நபவியை பள்ளிவாசல கூட்டி பெருக்கிட்டு இருந்தாரு. அவர் திடீர்னு மௌத்தா போயிட்டார். ராத்திரி வரைக்கும் பெருக்கி இருப்பார், திடீர்னு மௌத்தா போயிட்டாரு. காலையில பார்த்தா காணா, எங்கப்ப ஆளுன்னு கேட்கறாங்க. அப்ப ஒரு ராத்திரில ஒரு இரவுல நடந்திருக்கு மௌத்து. எங்கப்பா, அடுத்த நாள் இந்த கூட்டு வர ஒரு ஆள் எங்க, அவரு பள்ளியாசலம் கூட்டி பெருக்கிட்டு இருப்பாரு, எங்க, அவர் ராத்திரி மௌத்தா போயிட்டாரு. ராத்திரில எதுக்கு உங்களுக்கு தொந்தரவு பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி நாங்களே போய் அடைக்கிட்டோம். சஹாபாக்கள் சொல்றாங்க, இறந்துட்டாரு, ராத்திரி சாமத்தில் விட்டு உங்களுக்கு எது கஷ்டம் தரணுங்கிறதுக்காக வேண்டி நாங்களே தூக்கிட்டு போயிட்டோம். பெரிய பெரிய முக்கியமான ஒரு ஆள் அவரு அப்படின்னு சேர்த்து சொல்றாங்க. அவர் பெரிய சாதாரண ஒரு ஆள், ஒரு கூட்டி பெருகிற ஒரு வேலைக்கார ஆளு. இவர் மௌத்தா போனதுக்கெல்லாம் உங்களுக்கு நாங்க எழுப்ப முடியுமா, ராத்திரி அவர் இருந்துச்சு, அதனால நாங்க அடைக்கிட்டோங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்க, அப்படியா, அவர் எங்க இறக்குனீங்க காட்டுங்கன்னு சொல்லி அந்த கபரு கிட்ட போய் தொழுகை நடத்துறாங்க. என்னுடைய காலத்தில் ஒருத்தர் மௌத்தா போய் அவருக்கு என்னுடைய துவா இல்லாம போயிடக்கூடாது, அதுதான் காரணம்ங்கிறது வேற சில அறிவிப்புகள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல பாயிண்ட் என்னன்னு கேட்டா, அவர் ராத்திரி கூட்டி இருக்கிறாரு, காலையில விசாரிக்கும் போது இல்லன்னா இது திடீர் மரணம் தானே, அவருக்காக அம்மா அந்த ஆளுக்கு நான் எப்படி சொல்லிப்பேன், கெட்ட மௌத்தா போச்சு அவருக்கு போய் நான் சொல்லிக்கிறதான்னு கேட்காம தொழுகை செஞ்சுட்டானே எல்லாரும். அவருக்காக வேண்டி ஜனாசா தொழுகை நடந்து வர போச்சு, தேவையே இல்ல. ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, நம்ம பள்ளி நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆளா இருந்திருக்காரு, அவருக்கு நான் எப்படி துஆ செய்யாம இருக்கிறது அப்படின்னு போய் கபருக்கு முன்னாடி நின்று என்ன செஞ்சிருக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்காக ஜனாசா தொழுவித்தார்கள் என்று சொல்லி புகாரியில 458வது ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இப்ப நம்ம பாக்குற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே
இந்த ஹஜ்ஜில போய் சாப்பிடுறாங்க பாத்தீங்களா, திடீர் மரணம் தானே அது. இந்த ஹஜ்ஜில மினா உள்ள கல்லறிய நேரத்தில் மற்ற மற்ற நெரிசல்கள் எல்லாம் இறந்து போறாங்களே, அதெல்லாம் என்ன முன்னாடி நினைச்சு பார்த்திருப்பாங்களா? அவங்க காலையில கல்லறி இறக்க போய் நிக்கும் பொழுது நம்ம கதை போய் முடிய போது யாரும் நினைச்சு பார்த்திருப்பாங்களா? வசீட் பண்ணிருப்பாங்களா? அவங்க நிறைய சம்சம்லாம் எடுத்து வச்சு நாளைக்கு போறதுக்கு பிரயாணத்துக்குள்ள ஏற்பாடுலாம் பண்ணிக்கிட்டு அப்படித்தானே இருந்தாங்க. எந்த அறிவிப்பு இல்லாம போயிடுறாங்களா இல்லையா? இதெல்லாம் கெட்ட மரணமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல அரபாவுல ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கிறாரு. ஒரு வண்டி ஒட்டகத்திலே குதிரையிலேயோ வாகனத்தில் அமர்ந்து இருக்கிறார். அது என்ன பண்ணிருச்சுன்னா ஒரு உசுப்பு ஒன்று உசுப்பி இருக்க வர கீழே விழுந்துட்டார். விழுந்துட்டு போயிட்டார். கூட்டணும் வாகனத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாகனத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். அரபா மைதானத்தில் ஹஜ்ஜிக்கு வந்தவர் வாகனத்தில் இருந்து கொண்டு துவாவெல்லாம் செய்யலாம். வாகனம்னா ஒட்டகமும் குதிரையும் இருக்கும், பெரும்பாலும் ஒட்டகமா தான் இருக்கும். அது ஏதோ ஒரு உடம்பு சிலுப்பின உடனே மேலே இருந்தவர் கீழே விழுந்தாரு. விழுந்தது உடனே போயிட்டார். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, அவரை தண்ணீரும் பேரிச்ச இளந்த இலையும் கலந்து அவரை குளிப்பாட்டுங்க. 2 ஆடைகள்லயே அவர் அணிந்திருந்தார்ல இஹ்ராமுடைய ஆடை, அதுலயே நீங்கள் கஃபன் பண்ணுங்க. அவர் தலையை மூடாதீங்க. கல்பியா சொன்னவராக மறுமை நாள்ல இஹ்ராம் உடையிலேயே அவரை அடக்கம் பண்ண சொல்றாங்க. தலையை இஹ்ராம்ல இருக்கும்போது தலையை மூட மாட்டாங்கல்ல. ஹஜ்ஜுக்கு இஹ்ராம் கட்டினவங்க தலையை மூட மாட்டாங்க. இவர் ஹஜ்ஜுக்கு போனவர் தான், அரபாவில இருந்து மூத்தா போயிடுறாரு. அந்த இஹ்ராம் உடையிலே அவரை கஃபன் பண்ணி அடைக்கிறங்க. இஹ்ராமோடய அவர் வருவார் மறுமையில அப்படிங்கிறாங்க. பாயிண்ட் என்ன, இந்த ஹஜ்ஜுக்கு இந்த மனுஷனுக்கு அந்த கேட்ட பத்தியா, ஹஜ்ஜிக்குன்னு கூட ஒரு நல்ல முகத்து கிடைச்சிட்டா, வாகனத்தில் உட்கார்ந்து பொட்டுன்னு போயிட்டாருன்னு சொல்ல சொன்னாங்களா? அது ஒரு சாதாரணமா எடுத்துக்கிட்டாங்க. மற்ற மரணங்களை எப்படி எடுத்துக்கொண்டார்களோ அப்படித்தான் எடுத்துக்கொண்டார்கள். அதனால ஒரு ஆளுடைய மரணம் எப்படி இருக்கிறதோ அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது. அதை வச்சுக்கிட்டு நம்ம இவன் கெட்டவன், இவன் நாசமா போயிருவான், இவன் லைஃப் வீணா போச்சு அப்படி நினைச்சிடக்கூடாது. நம்ம குடும்பத்தில் அப்படி யாராவது இறந்துட்டாங்கன்னு சொன்னா இடிஞ்சு நம்ம தௌஹீதுல இருக்கிறோம், நம்ம தௌஹீதுல இருந்துகிட்டு இந்த மாதிரி ஏற்பட்டு போச்சு, நம்ம அத்தா அப்படி போயிட்டாரு, நம்ம அண்ணன் இப்படி இறந்து போயிட்டாரு, இதெல்லாம் நமக்கு வரவே கூடாது. அப்ப இந்த ஒரு அடிப்படையை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். மௌத்து எப்படி மௌத்து வந்தாலும் சரி, ஆனால் இதுல இருந்து நம்ம பாதுகாப்பு தேடணும். வந்து விடுமையானால் அதை ஒரு பொருட்டா என்ன செய்யக்கூடாது, கேட்டுக்க கூடாது. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஷஹீதாக்கி வச்சிருவான், ஷஹீதுடைய அந்தஸ்து தருவான், ஷஹீதுடைய கூலியை தருவான் என்று இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது என்ன என்று சொன்னால், இந்த மாதிரி துன்பங்கள் நிகழ்ந்த உடனே நம்ம செய்ய வேண்டிய, நம்ம மூத்தாயிரம் அல்லது மற்றவங்க மூத்தாயிடுறாங்க, நம்ம மூத்தாயிட்டா மற்றவங்க என்ன செய்யணும், மற்றவங்க மூத்தாயிட்டா நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லணும். இது மட்டும் நம்ம கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஒட்டுமொத்த சமுதாயத்தை என்ன பண்ணிருக்கிறோம், ஒரு ஆள் மூத்தாயிட்டாங்கன்னு சொன்னா இந்த இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்பதை ஆனா ஒழுங்கா சொல்ல மாட்டாங்க பெண்கள்லாம். இன்னா இல்ல இன்னாரு சொல்லுவாங்க, அது கரெக்டா முழுசாக சொல்ல மாட்டாங்க. ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க, இன்னாங்கிறது மட்டும் கரெக்டா இருக்கு, பாக்கி எல்லாம் வாயில வந்தபடி சொல்லுவாங்க. என்ன சொல்லணும், ஒரு ஆள் மரணித்து விடுவாரையானால் உடனே ஆள் மௌத்துன்னு தெரிஞ்ச உடனே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், மொத்தம் 5 வார்த்தை. இன்னா ஒண்ணு, லில்லாஹி ஒண்ணு, வ இன்னா ஒண்ணு, இலைஹி ஒண்ணு, ராஜிஊன் ஒண்ணு, தெளிவா அழுத்தம் திருத்தமா என்ன செய்யணும், உச்சரிக்க வேண்டும். ஏன் இப்படி சொல்லணும், அல்லாஹ்வே குர்ஆன்ல இதை சொல்லி காட்டுகிறான். வல நபுவன்னக்கும் பிஷைஇம் மினல் கௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வ ஸமராத் வ பஷிரி ஸாபிரீன் அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபத்துன் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அவங்கள உயிர்களை எடுத்து சோதிப்போம், நஷ்டத்தை ஏற்படுத்தி சோதிப்போம், பொருள்களில் இழப்பு ஏற்படுத்தி சோதிப்போம். இந்த சோதனையின் போது யார் சகித்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள். சகித்துக் கொள்வது என்றால் என்ன, அதுக்கு அல்லாஹ் விளக்கம் சொல்றான். முசீபத்து ஏற்பட்ட உடனே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்வார்கள். இப்படி சொன்னால் அவங்களுக்கு நற்செய்தி உண்டு என்று அல்லாஹ்வே குர்ஆன்ல கேரண்டி தருகிறான். இந்த இன்னா லில்லாஹோட சேர்த்து இன்னும் சில வார்த்தைகளை சொல்ல வேண்டும். இன்னா லில்லாஹுக்கு என்ன அர்த்தம், இது சொல்றதுனால அதை எப்படி சகித்துக் கொள்வதா ஆகுது என்பதையும், அதை தொடர்ந்து இறந்தவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களையும், இறந்தவரை பற்றி எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்களையும் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்கள்ல பார்க்கலாம். மீடியா வேர்ல்ட் தமிழாக்கம் பி ஜெய்னுல் ஆப்தீன். தேவைப்படும் வசனங்களுக்கான தெளிவான விளக்கங்கள்